டாடா ஏஐஏ கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கேரண்டீட் கேபிட்டல் வித் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் இந்த பாலிசியால உங்களுக்கு கொடுக்க முடியுமா ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ டாடா ஏஐஏ கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன்ன்றது ஒரு ரெண்டு காம்பினேஷனோட பிளான், லைக் டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் இன்கம் பிளஸ் அண்ட் டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார்ச்சூன் ப்ரோ இல்லைனா வெல்த் ப்ரோ. இந்த ரெண்டு பாலிசியோட காம்பினேஷன் தான் டாடா ஏஐஏ கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் பிளான். ஸோ இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் கவர் கொடுக்குறாங்க, அதுவும் ஓவர் டைம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் அப்போ இன்னும் என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷன் உங்கள் ஃபேமிலிக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் இதில் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுனால உங்கள் ப்ரீமியம்ஸ் நீங்கள் பே பண்ணுறதும் உங்களுக்கு ப்ரொடெக்டட் தான். அண்ட் ஆல்சோ ப்ரீமியம்ஸை நீங்கள் லிமிடெட் பீரியட் கூட பே பண்ணலாம், லைக் ஜஸ்ட் 7 or 10 years. ஆனால் உங்களோட கவரேஜ் வந்து 15 or 21 years வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று ரேஞ்ச் ஆஃப் ஃபண்ட் ஆப்ஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் உங்களுடைய ப்ரீமியமோட ஒரு போர்ஷனை அவங்க மார்க்கெட் லிங்க் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த பொட்டன்ஷியல் மார்க்கெட் க்ரோத்லேருந்தும் நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம். அண்ட் இன்னொன்று உங்களோட கேரண்டீட் பெனிஃபிட்டை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணணும்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம், லைக் 80, 90 இல்லை 100%. அதுவும் உங்களுடைய ஆனுவலைஸ் ப்ரீமியம் பொறுத்து நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ண விரும்புறீங்க அப்படியும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் மேண்டேட்டரி 5 year லாக்இன் பீரியட்க்கு அப்புறமா பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் கூட நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கு. ஏதாவது இன்டரிம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வரும், நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, சஸ்டைனபிளான ரிட்டர்ன்ஸ் வருமானு தெரிஞ்சுக்க ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பாலிசியோட IRR அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கேல்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வித் சம் அஷூர்ட் ஆஃப் 53.17 lakhs. பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 15 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 7 years. ஸோ ஆனுவலாக அவங்க கட்ட போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 5 lakhs. ஸோ ரெகுலர்லி ப்ரீமியம் கட்டுறாருன்னா அவருக்கு கேரண்டீட் பே அவுட்டை எவ்வளோ ரிசீவ் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா 18,05,600 rupees. அதுவும் பாலிசி இயரோட லாஸ்ட் ஃபைனல் 2 years இது கிடைக்கும். Additionally, at the end of the 15-year term பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபண்ட் வேல்யூ ரிசீவ் பண்ணுறாரு which is linked to market performance and இது guaranteed கிடையாது. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போனால் ரெண்டு அசியூம் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் 4% per annum, 8% per annum. இது ஜஸ்ட் பெஸ்ட் அண்ட் worst case scenario குறிக்கிறதுக்காக தான், guaranteed கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம எப்படி எடுத்திருக்கோம். இப்போ 4%ல பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ மெச்சூரிட்டியில் எஸ்டிமேட்டடாக 16.12 lakhs வருது. IRR பார்த்தீங்கன்னா 3.48% வருது. இதே 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஃபண்ட் வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 25.74 lakhsக்கு வருது. IRR 4.94% தான் வருது. ஒரு மார்க்கெட் எக்ஸ்போஷர் இருந்துமே இந்த ப்ரொஜெக்டட் ரிட்டர்ன்ஸ் மாடஸ்டாக தான் இருக்கு. அண்ட் ஒரு கன்சர்வேட்டிவ் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு கம்பேரபிள், ஏன் லோவராக கூட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல நம்ம வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஜென்ரலி அது இன்ஃப்ளேஷன் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி ஹையர் ரியல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான். ஸோ இந்த பாலிசியில் என்னதான் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கேரண்டீட் பே அவுட்ஸ் கொஞ்சம் கொடுத்தாலுமே ஓவரால் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல் கன்சிடரேஷன் தேவை டு அசஸ் வெதர் இது நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ரிக்வயர்டா இல்லையானு. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸோட நம்ம இப்போ கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு பண்டில் ப்ராடக்ட், அதாவது இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த அனலைசிஸில். எப்படின்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னும் எஃபிஷியண்டாக வந்து செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதா, இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். சம் அஷூர்ட் 50 lakhs. இதோட பாலிசி டேர்ம் 15 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 5 years. ஆனால் அந்த மாதிரி ஒரு கவரேஜ்க்கு நம்ம எவ்வளோ வந்து ப்ரீமியம் கட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆனுவலாகவே 17,200 தான் கட்டுறோம். ஸோ அப்போ சர்ப்ளஸாக நம்ம டாடா பாலிசியில் 5 lakhs கட்டணும் இல்லையா, அப்போ சர்ப்ளஸ் எவ்வளோ வருதுங்க 4,82,500 rupees வரைக்கும் ஈச் இயர் நம்மளால சேவ் பண்ண முடியுது. இந்த சர்ப்ளஸை நம்ம இண்டிபெண்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்க ரிஸ்க் அபிடேட்க்கு ஏற்ற மாதிரி இந்த அமௌண்ட்டை எய்தர் ஈக்விட்டி ஓரியன்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ஹையர் க்ரோத் நீங்கள் அலோகேட் பண்ணலாம், இல்லை மோர் ஸ்டெபிலிட்டிக்கு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அலோகேட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம சர்ப்ளஸை வந்து ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண மாதிரி தான் வந்து நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம எடுத்திருக்கிற பாலிசியும் வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக மார்க்கெட் ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட் தான் நம்ம கம்பேரிட்டிவ் அனலைசிஸ்க்கும் எடுத்திருக்கோம். அண்ட் டாடா ஏஐஏ பிளானோட பே அவுட் ஸ்ட்ரக்சரோட நம்ம கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றது
பண்ணுறதுக்காக நம்மளுமே ஒரு வித்ட்ராவல் ஸ்டிமுலேட் பண்ணுறோம் அட் த எண்ட் ஆஃப் 14th இயர். எப்படின்னா இந்த மெச்சூரிட்டி கார்பஸை இன்னொரு ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுவும் 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த அப்ரோச் வச்சு பண்ணும்போது டோட்டல் அக்யூமுலேட்டட் வெல்த் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரோ ஆகுதுன்னா 1.10 crores. ஸோ ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ டாக்ஸஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா 99.17 lakhs வருது. ஸோ ஐஆர்ஆர் வந்து ஒரு இம்ப்ரெசிவான 10.56% வருது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு சிக்னிஃபிகன்ட்லி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்லை, கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டியுமே கிடைக்குது. இன் எசன்ஸ் நீங்கள் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங்கை ஸ்ட்ரீம்லைன் மட்டும் அது பண்ணலை, உங்கள் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பொட்டன்ஷியல் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. திஸ் மேக்ஸ் இட் அ மோர் ஸ்மார்ட்டர் அண்ட் மோர் ரிவார்டிங் சாய்ஸ். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? டாடா ஏஐஏ கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸை மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸோட கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் பார்ஷியலி தான் கேரண்டீட், ரிமைனிங் போர்ஷன் வந்து மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ்க்கு டைடாக இருக்கு. ஸோ இந்த ஐடியா த கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது அட்ராக்டிவாக இருந்தாலுமே நம்ம ரிட்டர்ன்ஸ் ஒரு க்ளோசர் லுக் பார்க்கும்போது இந்த பிளான்ல என்ன தெரியுது? ஒரு புவர் ஓவரால் ஈல்ட் தான் கொடுக்குறாங்கன்றது தெரியுது. ஒரு பண்டில் ப்ராடக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு மீனிங்ஃபுல் வேல்யூ ஆஃப் ஆட் பண்ணுறதுல திஸ் பாலிசி ஃபெயில்ஸ். ஏன்னா இது சஃபிஷியன்ட் லைஃப் கவரும் நம்மளுக்கு கொடுக்கல, அதே மாதிரி ஒரு ரொபஸ்ட் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுமே இது டெலிவர் பண்ணல. ஒரு சப்பார் ரிட்டர்ன்ஸ் அண்ட் காம்ப்ரமைஸ் இன்சூரன்ஸ் கவரேஜோட காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு இது ஒரு அன்சூட்டபிள் சாய்ஸாக தான் இருக்கு. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால இந்த பாலிசியை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா நீங்கள் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்ல தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான். நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் சப்ஸ்டான்ஷியல் லைஃப் கவரேஜ் கூட உங்களுக்கு ரிலேட்டிவ்லி லோ ப்ரீமியம்லேயே கிடைக்குது. அதுல இருந்து நீங்க சேவ் பண்ணக்கூடிய அந்த ரிமைனிங் ஃபண்ட்ஸை ஸ்ட்ராட்டஜிக்கலி நீங்க வேற ஒரு ஹை growth அவென்யூஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் ஈக்விட்டி இல்லைனா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.